ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோன்னு சொல்லலாம். ஏலியன்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கும். ஒருவேளை ஏலியன்ஸ் இருக்காங்களா, இந்த உலகத்துக்கு வந்துட்டு போயிருக்காங்களான்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். சில பேருக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தெரியாத பல தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், இந்த வீடியோவில் பேசியிருக்க தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க, அதர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஏலியன்ஸ் இந்த வார்த்தை கேட்டவுன்னா பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் கிட்ட போய் எந்த சயின்டிஸ்ட்னாலும் சரி, இந்தியன் சயின்டிஸ்ட்னாலும் சரி, ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட்னாலும் இப்போ சொல்லி இந்த ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லைங்கன்னு சொல்லி எப்படி எந்த சயின்டிஸ்ட்டுமே மறுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றின பல ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னமும் வெளிவராத மர்மங்கள், சயின்டிஸ்ட் இன்னும் உலகத்துக்கு சொல்லாத மர்மங்கள் எவ்வளவோ இருக்குது. அதனால தான் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஏலியன்ஸ் வந்து நம்ம உலகத்துக்கு ஒரு சிக்னலும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். ஏலியன்ஸை பற்றி நம்ம பேசும்போது அந்த பறக்கும் தட்டுகளை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏற்கனவே அதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட தொடர்ச்சின்னு கூட இதில் சொல்லலாம். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பேசுகிறோம். அந்த வீடியோட லிங்க்கை நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரி, பறக்கும் திட்டுகள்னா அப்படி என்னன்னு சொல்லி கேட்கலாம். அன்ஐடென்டிஃபை ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கிலீஷோட விரிவாக்கம். ஏலியன்ஸ் வந்து நம்ம எர்த்துக்கு வரும்போது இது மாதிரி நிறைய பறக்கும் தட்டுகள் மூலிமா பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பலவிதமாக சொல்லியிருக்காங்க. இது வெறும் வாய்க்கதைகளாக இல்லாமல் இது ஏற்கனவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கிறதா நிறைய அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்க ராணுவ பயிற்சி மையத்திலே வந்து ஏலியன்ஸ் ஒரு ரெண்டு பறக்கும் தட்டுகள் மூலிமா ஏலியன்ஸ் வந்து இறங்குனதா பார்த்ததா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நடந்தது 1946-7 அந்த காலகட்டங்களில். இதே மாதிரி ஏற்கனவே 1942, 39 அப்படின்னு சொல்லி இது மாதிரி பறக்கும் தட்டுகள் நிறைய வந்திருக்கு, பூமிக்கு வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு கண்டுபிடிக்க அமெரிக்கா வந்து அந்த ராணுவம் மூலியமா ஒரு இதை ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. 1951 வருஷம் அந்த கமிட்டிக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி எந்தெந்த வருஷம் இந்த மாதிரிலாம் ஏலியன்ஸ் வந்து வந்திருக்காங்க, அதாவது பறக்கும் தட்டுகள் தென்பட்டிருக்கு, மக்கள் எங்கெங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக நாட்டில் இருக்க எல்லா நாடுகள்கிட்டையும் தகவல் சேகரித்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அது வந்து நிறைய விவாத பொருளாச்சு, நிறைய கேள்விக்குறிகள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1969 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்குங்கிற மேட்டர் நிறைவு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதோட சாப்டர் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னு சொல்லி அவங்க என்ன ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா 69%, 68% இந்த உலகத்தில் நம்ம இந்த மாதிரி ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் ஃபேக் ஆனது. ஆனால் ஒரு 22% இது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு மனுஷ சக்திக்கு அப்பார பக்தி சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கில் சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஏலியன்ஸை பற்றி பல கேள்விக்குறிகள் நமக்கு எழுது. ஏலியன்ஸ் இன்னும் இருக்காங்க, உலகத்தில் நாம் தனி கிடையாது, இங்கே பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் இந்த மனிதர்கள் இருக்க மாதிரி வேற எங்கேயும் இது மாதிரி மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அங்கே தான் ஒரு புது கேள்விகள் எழுது. அதுக்கப்புறம் அமெரிக்காவும் சரி, மற்ற உலக நாடுகளும் சரி, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏலியன்ஸை பற்றி கண்டுபிடிக்க ஆராய்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ரேடியோ வேவ் சிக்னல்ஸ் மூலிமா இது மாதிரி இங்கே சிக்னல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல இடத்துல நடத்திட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். ஆனா 1977 அமெரிக்கா சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டி இது பத்தி ஒரு ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ரேடியோ சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியோ சிக்னல் அமைக்கிறாங்க. அந்த சிக்னல்ல ஏதாவது இது மாதிரி ஏலியன்ஸ் வந்து தொடர்பு கொள்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி UFO தத்துகள் பத்தி பார்க்கறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது. அவங்க ரேடியோ சிக்னல் மூலிமா வச்சிருக்க 2வது கம்ப்யூட்டரில் ஒரு சிக்னல் தென்பட்டுச்சு. அந்த சிக்னல் ரொம்பவுமே இயல்புக்கு மாறான ஒரு சிக்னலாக இருக்குது. அதோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அந்த சிக்னல் வந்து போயிருக்கு. ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த சிக்னலை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சிக்னல் இன்னைக்கு வரைக்கும் டில் டேட், அதுக்கப்புறம் எத்தனையோ சிக்னல் வந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் அந்த சிக்னல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த விஞ்ஞானினாலையும் கண்டுபிடிக்க முடியலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரேடியோ சிக்னல் வழக்கத்துக்கு மாறா இருந்தது. அந்த சிக்னலுக்கு வாவ் சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதை சில பேர் இதை ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்ச சில பேருக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வாவ் சிக்னல் இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருந்து சரி, நம்ம கேலக்சிக்குள்ள இருந்து சரி, அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல இருந்து சரி, எங்கிருந்து வந்தது இது வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. அங்க இருந்து தான் சயின்டிஸ்டுக்கு இன்னும் ஜுரம் தொட்டுக்குச்சுன்னு சொல்லலாம். ஏலியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சிக்னல் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அதனால கண்டிப்பா இன்னும் இது மாதிரி பல சிக்னல்கள் பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் சைனா, ரஷ்யா, அமெரிக்கா அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இது மாதிரி பெரிய பெரிய ரேடியோ சிக்னல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய இதெல்லாம் செட் பண்ணாங்க. தனியாக இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. அந்த ரேடியோ சிக்னல் வந்துச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிக் இயர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த பிக் இயர் இல்லைனாலும் உலகத்தில் நிறைய அந்த மாதிரி ரேடியோ சிக்னல்ஸை கலெக்ட் பண்ண சில செட்டப்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி, ஏலியன்ஸ் நமக்கு சிக்னல் கொடுத்துருச்சு, மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே அமெரிக்காவில் 1977 வருஷம் சேம் இயரில் அந்த சிக்னல் கழிச்சு 20 days கழிச்சு அமெரிக்கா ஒரு விண்கலம் ஏவறாங்க. அந்த விண்கலத்தோட பெயர் ஓயேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்கலம் ஏவறாங்க. அந்த விண்கலத்தில் ஒரு குழந்தையோட சவுண்டு, அதே மாதிரி ஒரு மியூசிக்ஸ், இந்த மாதிரி பூமியோட போட்டோஸ், சில போட்டோஸ் எல்லாமே சேர்த்து ஒரு விண்கலத்தில் ஏவறாங்க. அந்த விண்கலத்தோட வேலை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி எங்கேயாவது உயிரினங்கள் இருக்கா, இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்துல இருக்கா அல்லது வேற்று கிரகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது அதோட வேலை. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓயேஜர் அப்படிங்கிற விண்கலம் செவ்வாய்க்கோள்கள், வியாழன் கோள்களை, சனிக்கோள்கள் உள்ளிட்ட எல்லா கோள்களையும் தாண்டி கடந்து போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். அது வேலை என்னன்னா, இந்த சூரிய குடும்பத்தை தாண்டி வேற ஏதாவது இருக்கா, வேற கிரகங்கள் இருக்கு, அங்க மனுஷங்க வசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அது ஆய்வு பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை சூரிய குடும்பத்தை தாண்டியோ இல்ல சூரிய குடும்பத்துக்குள்ளேயோ எங்கனாலும் சரி, இது ஒருவேளை அங்க ஏலியன்ஸ் இருந்தாங்க, மனிதர்கள் இருந்தாங்கன்னா முதல் டிஜிட்டல் தகவல் கொண்டு போய் இந்த விண்கலம் தான் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இந்த விண்கலம் 40,000 வருஷம் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதுக்குள்ள வேற்று கிரகங்களை பத்தி அந்த விண்கலம் தகவல் அனுப்பும் அப்படின்னு சொல்லி இன்னும் பல விஞ்ஞானிகள் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ரேடியோ சிக்னல்லாம் ஒரு ஃபாஸ்ட் ரேடியோ பஸ்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இது மிக தொலைவில் இருந்து வருது, அதாவது பல ஆயிரம் லட்ச ஒளியாண்டுகள் தாண்டி இங்க கடந்து நம்ம பூமிக்கு வருது இந்த சிக்னல்ஸ். அந்த சிக்னல்ஸோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா பூமி வந்து நெருங்கும் போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 1977 இது மாதிரி சிக்னல் வந்துச்சு. அதுக்கப்புறம் உலகத்துல எங்கேயாவது இது மாதிரி சிக்னல் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கிடைச்சிருக்குங்க, நிறைய தடவை கிடைச்சிருக்கு. கடைசியா 2018 எண்ணில் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2018 எண்ணில் ஒரு 8 தடவை கிடைச்சதா சொல்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப ஏதாவது 21ஆம் நூற்றாண்டு பிறந்ததுக்கு அப்புறம் கிடைச்சிருக்கா அப்படின்னு நீங்க சொல்லி கேட்கலாம். 2001 ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு இதே மாதிரி. அது எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா 2007 இந்த மாதிரி சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2012, 15 இதே மாதிரி ரேடியோ சிக்னல்ஸ் கிடைக்குது. சரி, 2001 கிடைச்சதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரேடியோ சிக்னலும் 1977 ரேடியோ சிக்னலும் ஒரே இடத்துல இருந்து வந்துச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 2 வெவ்வேறு ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதனால 2 ஒரே இடத்துல வர கிடையாது. ஆனா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா 2012, 2015 இது ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்து கிடைச்ச ரேடியோ சிக்னல்ஸா சொல்றாங்க. 3 கோடி ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து இந்த 2 சிக்னல்ஸும் வந்திருக்கு, ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏலியன்ஸை பற்றி அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டுட்டு வருது. ஏன்னா ஒரே இடத்துல இருந்து 2 டைம் ரேடியோ சிக்னல்ஸ் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா பார்க்கப்படுது. சரிப்பா, அடுத்தது இது மாதிரி வேற எங்கேயா இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆனா அந்த இடத்துல இருந்து வர கிடையாது. 2018 ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் டு அக்டோபருக்குள்ள 6 தடவை ஒரே இடத்துல இருந்து ரேடியோ சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு. 6 டைம் கிடைச்சிருக்கு. அது 16 நாள் டிஃபரன்ஸ்ல இந்த ரேடியோ சிக்னல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுவும் அதே இடத்துல இருந்து வந்ததா? அந்த 3000 கோடி ஒளியாண்டுகள் தூரத்துல இருந்து வந்ததான்னு கேட்டா கிடையாது. இது ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லலாம். இது கனடாவில் இருக்க ஒரு ரேடியோ சிக்னல் பதிவு பண்ற இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் 2019 ஆரம்ப காலகட்டத்திலையும் இது மறுபடியும் 2 தடவை இந்த சிக்னல்ஸ் அனுப்புனதா ஒரே இடத்துல இருந்து கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியுதே தவிர அவங்களுக்கும் நமக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு கம்யூனிகேஷன் வர வைக்க முடியல. ஏலியன்ஸை நாம தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்களும் நம்மள ஒரு கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதுல இருந்து தெளிவா தெரியுது. ஏலியன்ஸ் வந்து ஒரு ஃபேக் கதை, இது வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது, சினிமாவில் வரதோட நம்மளோட இமேஜினேஷனோட நின்று போயிருன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு இது ஒரு சிறந்த ஒரு பதிலா இருக்கும். இது வந்து கண்டிப்பா ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம்.
அந்த சவுண்ட்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோவில் கேட்டிருப்பீங்க. இதுதான் ஏலியன்ஸ் அனுப்புன சவுண்ட்ஸ். இது வந்து நார்மலாக நம்ம பூமியில் கிடைக்கிற ஒரு தாளம் போட்டால் ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கே சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கேருந்து வந்த சவுண்ட்ஸ் வந்து இதுதான். இது கண்டிப்பாக ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தான் வருதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் நம்பிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் ஏலியன்ஸை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளும் நம்பலாம். சரி, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நாம் பேசுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் இப்போ சமகாலத்தில் இருக்க விஞ்ஞானிகள் இதை பற்றி யாராவது எதாவது பேசியிருக்காங்களா? ஒரு பெரிய அளவில் பேர் சொல்கிற விஞ்ஞானிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏலியன்ஸை பற்றி அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு, ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி நம்புறீங்களா? இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்கமா, வேறு யாரும் இருக்க சாத்தியம் இல்லையான்னு சொல்லி கேட்டால், இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்கோம், நாம் தான் ஆண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சினா மனிதனை விட பெரிய ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு காரசாரமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அப்போனா அவர் அந்த பதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக ஏலியன்ஸ் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிற பதிலிருந்து நமக்கு தெரியுது. இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் மறுக்க கிடையாது. கண்டிப்பாக இந்த ஏலியன்ஸ் ஏதோ ஒரு இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக இருக்காங்க. நம்ம கேலக்சியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு கேலக்சியில் நட்சத்திர கூட்டத்தில் கண்டிப்பாக வேற்று கிரகங்களில் மனிதர்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவரும் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த விஞ்ஞானிகளும் பல பேர் சொல்லியிருக்காங்க. அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, பல வெப்பன்ஸ்னாலையும் பல வைரஸ்னாலையும் இந்த உலகம் அழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்கா, ரஷ்யா போன்ற சில உலக நாடுகள் தான் இந்த ஏலியன்ஸை பற்றியும் பறக்கும் தட்டுகளை பற்றியும் பேசிகிட்டு இருந்தாலும் நம்ம இந்தியா போன்ற நாடுகளில் இதை பற்றி எந்த பேச்சுமே அடிப்படுறதில்ல. உலகம் வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகள் இதை பற்றி நிறைய மறைச்சிட்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் இதை பற்றி ஃபெமிலியராக இருக்குது. நம்மள மாதிரி நாடுகள்லாம் அதை பற்றி ஒன்றும் ஃபெமிலியராக கிடையாது. இப்போ தான் டிவி சேனல்ஸில் லாஸ்ட் 1.5 இயராக 2 இயர்ஸாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலிமா தான் மக்களுக்கே தகவல் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடிலாம் தெரியவே இல்லைன்னு தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அமெரிக்கா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசரமே ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு தனியாக ஏலியன்ஸை பற்றி இன்னொரு வீடியோ மேக் பண்ண தான் போகிறோம். ஏரியா 51 சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் நம்புகிற மாதிரி ஏலியன்ஸ் கிட்ட நமக்கு ஒரு நாள் கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.